யுத்தத்திற்கான ஆலோசனைகள். இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவ நடத்துதலை குறித்து தேவன் நம்மோடு பேசுவார். ஒரு விஷயம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறுவது மிகவும் அவசியம். நம்ம கடந்த வாரத்தில் பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தோம். பெரிய பட்டணம் எரிகோவை ஜெயிச்ச இஸ்ரவேலர்களால் எதை ஜெயிக்க முடியல? சின்ன பட்டணமான ஆயியை ஜெயிக்க முடியல. ஆயின் யுத்த வீரர்கள் ஒரு 2000-3000 பேர் இருக்கிறாங்க. மொத்த மக்கள் தொகை 12,000 பேர் தான். இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில் நாம் இப்படி நினைக்கிறோம், சூழ்நிலையை பார்த்து நம்ம ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தத்திலே பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பல யுத்தத்தில் நம்ம தோற்று போகிறோம், சில யுத்தத்தில் ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிற யுத்தத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார், தோக்குற யுத்தத்தில் தேவன் நம்ம விட்டு தூரமாக இருக்கிறார். அப்படி சொன்னீங்கன்னா அது தவறு. ஜெயிக்கிற யுத்தத்திலே தேவன் நம்மோடு தான் இருக்கிறாரு, தோக்குற யுத்தத்திலே தேவன் நம்மோடு தான் இருக்கிறாரு. ஆமென். ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, இருளையும் வெளிச்சத்தையும் அவரை உண்டாக்கினார். தோல்வியிலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். தோல்வியிலே நாம் யுத்த வீரர்களாய் மாற்றப்படுகிறோம். வெற்றிக்கான பயணத்துக்கு நம்மை தேவன் பலப்படுத்தும்படியாக சில தோல்விகளை அனுமதிக்கிறார். நம்ம சில நேரங்களில் சுயமாக கூட நம்ம யுத்தத்துக்கு போயிடுவோம். ஏன்னால் யுத்தத்துக்கு ஆலோசனைகள் தேவை, யுத்தத்துக்கு பயிற்சி தேவை, யுத்தத்துக்கு ஆயத்தமானப்பட்ட மனநிலை தேவை. ஏன்னால் யுத்தத்திலே வெற்றி மாத்திரம் கிடைக்கும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. யுத்தத்திலே இழப்புகளும் நடக்கும். ஆனால் இழப்புகளை மேற்கொள்வது என்பது மனித ஆலோசனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நம்மளை விட அறிவாளி பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளோட ஞானி பூமியில் யாரும் இல்லை. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் ஞானத்தை தருகிறவர், ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். என்னுடைய அறிவினாலே சில காரியத்தை யோசிக்க முடியும், என்னால் யோசிக்க முடியாத காரியத்தை தேவன் எனக்காக செய்து முடிப்பார். அதை தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யுத்தம் உங்களுடையதில்ல, கர்த்தருடையது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்க யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தம் யாருடையதாக இருக்கணும்? தேவனுடையதாக இருக்கணும். மாம்ச ரீதியாக நம்முடைய பலத்தை நம்பி நாம் யுத்தத்துக்கு போகும்போது அது வெட்கத்தையும் அவமானத்தையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். இந்த வசனத்துடைய ஆரம்பம் அப்பொழுது என்று சொல்லும்போது ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணத்தை நம்ம பார்க்குறோம். நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்படியாக பிள்ளைகளை தகப்பன் தாயிட்ட எப்படின்னா எல்லாமே அவங்க மாம்சீக முயற்சி செஞ்சுட்டு அதில் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷமாக அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க, தோல்வி அடைஞ்சால் அவர்கள்ட்ட வெட்கத்தோடு நிற்பாங்க. நான் இதெல்லாம் செஞ்சேன், என்னால் சில நேரங்கள் அதை மறைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மள்ட்ட அப்படி பிள்ளைகள் மறைத்தது உண்டு. ஆனால் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றையும் மறைக்க முடியாது. ஆகையால் யோசுவா அதை மறைக்க முயற்சித்தாலும் தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது தோற்று போன யோசுவாவை பார்த்து, தோற்று போன இஸ்ரவேலர்களை பார்த்து, தங்களுடைய சுயாதீனத்திலே யுத்தத்துக்கு போன அவர்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு பேசுகிறார். யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்யணும்னா நாம் அனுதினமும் இதுதான் செய்கிறோம். இயேசு பாதி நான் பாதி. சொல்லுங்க, இயேசு பாதி நான் பாதி. இந்த வாழ்க்கை வேண்டாம், இயேசுவே முழுமைக்கு இருக்கணும் என் வாழ்க்கையில். அதனால தான் புதிய ஏற்பாடில் 2 பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனைக்குள்ள நம்ம பயணித்த போது தான் வெற்றியை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரதானமான பணி என்னதுமா? தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறது. நம்ம பல நேரங்கள் ஈஸியாக கிடைக்குதுன்னு நினச்சி மாம்சீக முயற்சியில் நம்முடைய செயலை செயல்படுத்தும் போது ஒருவேளை அது வெற்றியாக இருக்கலாம், ஆனால் பின்னாடி பிரச்சனையாகவும் இருக்கலாம். நாம் எதை செய்தாலும் எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுத்து அவர் சொல்லும் அளவும் அதற்காக நிதானித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க திரும்ப 2வது. நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜா, நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் செய்ய கடவாய். ஏன்னா எரிகோல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க, எரிகோல ஜெயிச்சனாங்க, ஆயிலையும் ஜெயிக்க போறோம். ஏனென்றால் எங்களுக்கு மனித ஆலோசனைகள் வேண்டுவதில்லை, தெய்வ ஆலோசனைகள் வேண்டும். யாருக்கெல்லாம் தேவனுடைய ஆலோசனை வேணும்?
ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த இலவசமாக கிடைக்கிறது பேர் என்னது? அட்வைஸ். அண்ணே இதை என்ன செய்யலாம், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்களுக்கு புரிஞ்சதை அவங்கவுங்க சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு போனோம்னா என்ன நமக்கு கிடைக்கும்? அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதன்படி பயணிக்கிறது தான் வெற்றியை கொடுக்கும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, எரியோவுக்கு செய்தது போல நீ ஆயிக்கும் செய்து ராஜாவை பிடிப்ப. அதுக்கு முன்னாடி பார்ப்போம், 7ஆம் அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட கடவுள். முதல் ஆலோசனை, யுத்தத்துக்கு போகும்போது முட்டாள உங்க கூட கூட்டிட்டு போக கூடாது. சொல்லுங்க, யாரை கூட்டிட்டு போக கூடாது? யுத்தத்துக்கு சுயாதீனமா செயல்படுகிறவனை நாம் அழைத்து போக கூடாது. யுத்தத்துக்கு போகும்போது நாம் அநேக நேரங்கள் எப்படின்னா மாம்ச பலத்தை உடையவர்களை நம்பி கொண்டு இருக்கிறோம். இவர் ரொம்ப திறமசாலிங்க, இவர் ரொம்ப புத்திசாலிங்க, இவர் எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வார். இப்படிப்பட்ட நபர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? அழைத்திருக்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் ஞானத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். இங்கே ஆகான் உலக ஞானம் உடையவனாய் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய பிற்கால நல்வாழ்க்கைக்காகவும் சாபத்தீடு என்று தேவனால் சொல்லப்பட்ட அந்த பாபிலோனிய வஸ்திரத்தையும் பொன் பாத்திரத்தையும் வெள்ளி தாளந்துகளையும் அவன் எடுத்து வைத்துக் கொண்டான். அவன் அறிவாளி தானே, தன் குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிற அறிவாளி தான். அவன் தவறாக செய்யவில்லை. உலக அறிவுடையவர்களை நாம் யுத்தத்துக்கு ஒரு நாளும் அழைத்து கொண்டு போகக்கூடாது. முதல் ஆலோசனை சொல்லுங்க, தன் அறிவிலாலே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. அவர்களை ஒருபோதும் நாம் பயணிக்கிற பயணத்திலே நம்மோடு கூட அழைத்து கொண்டு போகக்கூடாது. நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பீர்கள், ஆனால் ஆரம்பத்தில் அது நல்லது போல தெரியலாம், முடிவு அது எப்படி இருக்கும்? உங்களுக்கும் எனக்கும் வெட்கத்தை தரும். ஆக ஆகானை புறக்கணித்து அவனுடைய காரியங்களை முற்றிலும் சுட்டரித்து அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் மண்மேடாக்கி தேவன் நிர்மூலமாக்கின பின்புதான் யுத்தத்துக்கான முதல் வாசலை ஓப்பன் பண்றார். சொல்லுங்க, இன்றைக்கு நான் மனுஷ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டேன், உலக அறிவின் காரியங்களுக்கு என் சிந்தனை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நீ யூடியூப் எடுத்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கலாம். அவங்க பேசும்போது நமக்குள்ள ஒரு விதமான அப்படி கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும், செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வரும். ஆனால் அதை நாம் ஒரு நாளும் கடைபிடிக்க கூடாது. ஏனென்றால் அவைகள் தற்காலிகமான சூழ்நிலைக்கு சாத்தியமாகும். உங்களுக்கு என்ன வேணும்னு உலகத்தை உண்டாக்கின இயேசு ஒருவர் மாத்திரமே அறிவார். அதற்கு ஆதாரமான சாமுவேலை அவள் தாய் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது, வருடந்தோறும் சந்திக்கும் போது அவருடைய ஆடை சட்டை சிறியதாக இருந்தது என்று அவளுக்கு தெரியாதா? தன் பிள்ளை இவ்வளோதான் வளருவான்னு அவளுடைய எஸ்டிமேஷன் இருக்கும். அதனால அவள் போன வருஷம் முதல் வருஷம் பார்க்குறா, அடுத்த வருஷம் பார்க்கும்போது இதை விட இன்னும் 2 இன்ச்சு கூட வளர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லி அவள் திட்டமிட்டு தான் தச்சுட்டு போகிறாள். அவள் தவறான ஆடை தைக்கல, அவள் அறிவினாலே சிந்தித்து செயல்பட்டாள். தேவனும் ஞானம் உள்ளவராக இருந்தபடினாலே அவளுடைய நினைவை காட்டிலும் அதிகமாய் அவனை வளர்க்கிறார், அபரிவிதமாய் பெருகச் செய்கிறார். உலக அறிவு நன்மை போல இருக்கலாம், ஆனால் அது சாத்தியமற்றது. யாருக்கு சாத்தியமால? சாமுவேலோட அம்மாவுக்கே சாத்தியமால. உலகத்து அறிவாளிகளுக்கு சாத்தியமாகுமா? சொல்லுங்க. எனக்காக மனிதன் கொடுக்குற ஆலோசனைகள் வேண்டாம்ப்பா, தேவனுடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஆலோசனை எனக்கு வேண்டும்ப்பா. இதான் யுத்தத்திற்கு முதல் காரியம். சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் முதல் காரியம் நமக்கு என்ன கற்றுக் எந்த காரியத்தை நாம் செயல்படக்கூடாது என்று முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தின் அறிவின் காரியங்களிலே செயல்படுகிறோடு ஒப்புரவாகி பயணிக்காதீங்க. வாசிப்போம் 3ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா இந்த வார்த்தை கிடைச்ச உடனே யுத்தத்துக்கு என்ன செய்யறாங்க? கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2வது காரியம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்த உடனே நீங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் உங்களை ஆயத்தமாக்கணும். நீங்கள் நிறைய நேரம் இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு, அப்போ என்ன செய்றீங்க? கர்த்தரே செய்யட்டும். யார் செய்யட்டும்? கர்த்தரே செய்யட்டும். அவர் தான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக இது செய்ய தரவி சொல்லியிருக்கிறார்ல, அப்படி சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? இன்னும் பலவீனமாக இருக்கிறாங்க.
சில காரியங்களை நாம் தாமதிக்க கூடாது. அங்கே தெரியும் யோசுவாவுக்கு தேவனுடைய சத்தம் இன்னதென்று அறிந்துபடினாலே அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தவனாய் அவன் எழுந்து தன்னோடு கூட படைகளை ஆயத்தப்படுத்துகிறான். வாசிக்க கேட்போம். மார்க்கு 13:33. நம் வாழ்விலே நாம் அநேக நேரங்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்ட பின்பும் இன்னும் மௌனமாய் இருக்கிறோம், இன்னும் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம், இன்னும் தூங்குகிறவர்களாக இருக்கிறோம். சத்தம் கிடைச்ச உடனே என்ன செஞ்சார் யோசுவா? எழுந்திருந்து தன் படைகளை ஆயத்தப்படுத்துகிறார். வாசிப்போம். மார்க் 13:33 தொடங்கி. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் அது எப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு வாழ்க்கையில கேட்கும் தெரியாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆர் யூ ரெடி? எஸ், ஐ எம் ரெடி. இதுதான் யோசுவாவுக்கு கிடைத்த முதல் சத்தத்தின் வெற்றி துணி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ரெடி டு ப்ரே. பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிடைக்கும் போது நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்கள் இருக்கணும். வாசிங்க தொடர்ந்து 34 34-35. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ஆமென். தேவன் நேரடியாக யுத்தம் பண்ணுகிறது இல்லை. இந்த எஜமானை குறித்து பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? அவர் பிரதேசத்துக்கு பிரயாணம் போகும்போது யாரை நம்பி போறாரு? அவருக்கு நம்பிக்கைக்குரிய உத்தமமான ஊழியக்காரர்கிட்ட அதிகாரம் கொடுக்கிறார். சொல்லுங்க, யார் இன்னைக்கு இயேசுக்கு நம்பிக்கைக்குரியவங்க? நாம தான். நம்ம மேல அவர் என்ன செய்யறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறாரு. மகளே, மகனே, கவரு, நான் எங்க இருக்கிறேன்? பரலோகத்தில் இருக்கிறேன். உனக்காக நான் போய் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். சகல அதிகாரத்தை உடையவர்களாக நான் பூமியிலே இருந்தும் இன்னைக்கு பூமியின் அதிகாரத்துக்கு பயந்து நிற்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கு மேலான அதிகாரம் உடையவருடைய அதிகாரம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எதுக்கு பயப்படுறோம்? மனுஷ வார்த்தைகளுக்கு, சுயநலமான ஆகானுடைய அறிவு சார்ந்த சிந்தனைக்கு நம்ம பயப்படுறோம். ஐயோ, ஆகானால தேசம் அழிஞ்சு போச்சு. ஆகானால் அழியல, அறிவுனால் அழிஞ்சு போச்சு. ஞானம் எல்லாவற்றையும் ஜெயமாக்கும். ஞானம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு பயப்படணும், உலக அறிவு உங்களை நடத்தும். இங்கே பிரதேசத்துக்கு போயிருக்கிற அந்த எஜமான் சொல்றாரு, தன் வேலைக்காரனை பார்த்து அதிகாரத்தை கொடுத்து காவல் காக்கிறவர்கள் சொல்றாரு, விழித்திருங்க. ஏன்னா என் பிள்ளைக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன். இன்றைக்கு நம்ம யார் காத்து கொடுக்குறா? தேவ தூதர்கள் காத்து கொண்டு. யாரில் விசுவாசிக்கிறேன்? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஏன்னா நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவுல நம்ம பாதுகாப்பு இல்லை. நான் பல நேரங்கள் பார்த்துருக்கேன். வண்டி ஓட்டும் போது முன்னாடி சரண் வந்தது. நான் நினைப்பேன், ஐயோ ஆண்டவரே, ஒரு செகண்டு வேகமாக போய் தான் அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு. அப்போ நம்ம தேவ தூதர்களை கொண்டு அவர் எப்படி சொன்ன காவல்காரர்களாக வைக்கிறார். நமக்கு யார் இப்போ காவல்காரர்கள்? தேவ தூதர்கள். மெகாவேல், கேப்ரியல், நம்ம பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறாங்க நினைச்சுதுங்க. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். வாசிங்க தொடர்ந்து அடுத்த வசனம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். எஜமான் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் போய் உங்களுக்கு வேறே ஒரு தேற்றவாள் அனுப்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவரா? சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பரிசுத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நடத்துகிற தேவன். இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம்? இயேசு தான் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. நம்ம பாட்டு என்ன செய்யலாம்? இன்னைக்கு பாருங்க, அம்மா பிள்ளைங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இங்கே வரு, நான் வெளியில் போயிட்டு வருவேன், நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்குள்ளேயும் எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னா அவங்க போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. அது வரைக்கும் பிள்ளை என்ன செய்வாங்க? தூங்கிட்டே இருப்பாங்க. அநேக காரியங்களை அந்த நேரத்தில் இழந்து போகிறதா இருக்கும். நம்ம தேவ சத்தத்துக்கு பல நேரங்கள் அலட்சியமான பதிலை தருகிறவர்களாய், அதை குறித்து கவலை இல்லாதவர்களாக இருக்கணும். அடிக்கடி நான் எம்மி மாட்டேன் ஆள் சொல்லுவேன், டாடியை யாரும் எப்படி உசுப்பினதில்லை, தூங்கிட்டீங்க கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி உசுப்பினதில்லை. காரணம் என்ன? நாம் விழித்திருக்கும்படி தேவன் எப்பொழுது விரும்புகிறார்.
நான் தூங்கினா யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல் தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். எஜமான் எப்போ வருவாரா? சேவல் கூற முன்னாடி வருவாரோ, சாயங்காலம் வருவாரோ, எப்போ வருவார் தெரியாது. அவர் வரும்போது நாம் தூங்குகிறவர்களாக இருப்போமானால் அவர் என்ன செஞ்சிருவாரு? தம்பி நீ நல்லா தூங்கு, நான் என்ன செய்கிறேன், என் வேலையை பார்க்குறேன், விட்டுட்டு போயிடுவார். தன் சீசர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் நித்திரை பண்ணுகிற தேவன் அவர்களை பார்த்து மன துக்கமாய் அவர் மீண்டும் சொல்றாரு, எனக்காக 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்கூடாதா? யோசித்து பாருங்களே, நாம் விழித்திருப்பது நமக்காக, நாம் ஆயத்தமாவது நமக்காக, நமக்கு முன்பாக தோற்று போய் நிற்கிற ஒரு வெட்கத்துக்கான சூழ்நிலை போல இருக்கக்கூடிய ஆயிக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அந்த ஆயை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்பதற்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கலாங்க, மெதுவாக தூங்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சோர்வுகள் வந்துகிட்டு இருக்கும். சோம்பேறி குறித்து வேதம் சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் கை முடக்கி கொண்டு தூங்கி கொண்டிருப்பான். அவன் வாழ்விலே தரித்திரன் வழிபோக்கனை போல வருவான். வழிபோக்கன் கடந்து போவதை போல கடந்து போகிறான். கர்த்தர் அவனை கடந்து போகிறார். தரித்திரன் எப்பொழுது அவனோடு வாசமாக இருக்கிறான். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்விலே நாம் அநேக நேரங்களில் தேவ சத்தம் கிடைத்த பின்பும் எப்படி இருக்கிறான்? வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு தடவை தோத்துட்டான், இந்த தடவை ஜெயிப்போமா தெரியாது. அது தோல்வியை தேவன் அனுமதிக்கிறார். சொல்லுங்க, தோல்வியை தேவன் அனுமதிக்கிறார். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். பிள்ளைய பிரம்பால கையால அடிக்கணும்னு சொல்லி அனுமதி கொடுக்கிற தேவன். ஆனால் வேதம் சொல்றது அவரை குறித்து, அவர் நீடிய பொறுமை உள்ளவர், உத்தம சர்க்குணர். அவரை போல பொறுமையில் யாரும் இல்லை. ஆனால் அடிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? அனுமதி கொடுக்குறாரு, அடிக்கணும்னு சொல்றாரு. பிள்ளை நீ பரம்பல கையினா அவன் முதிர் வயதிலே உனக்கு எதிரானவனாய் நிற்பான். உன்னை கடிந்து கொள்கிறவனாய், உன்னை காயப்படுத்துகிறவனாய் அவன் மாறி விடுவான். ஆக கடிந்து கொள்ளுதல் அவசியம். வாசிங்க 36. நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு ஒளித்திருங்கள். ஆமென். இரண்டாவது காரியம், முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம், யாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, அறிவாளியோடைய ஆலோசனை கேட்டு யுத்தத்து போகக்கூடாது. ரெண்டாவது காரியம், தூங்குகிறவனை கூட சோம்பேறியே கூட கூட்டிட்டு போகவே கூடாது. இன்னைக்கு யுத்தத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? உலக அறிவாளி, சோம்பேறி பய, இப்படி மனிதர்களை நாம் யுத்தத்துக்கு கூட்டி போகும்போது அவர்களாலே நமக்கு தோல்விதான் கிடைக்குமே தவிர வெற்றி கிடைக்காது. ஆண்டு சொல்றாரு, விழித்திருங்கள். ஏன்னா யுத்தம் எப்போ உண்டு போடுவான் தெரியாது, எப்போ நம்மளோட அவன் எதிரி வருவான் தெரியாது. காலையிலேருந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், மதியானம் கொஞ்சம் தூங்கிடுவா, திருடன் வருகிறது போல வருவானா. நீ எப்போ தூங்குறேன்னு அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். யார் இப்போ விழிச்சிருக்கிறான்? பிசாசை விழிச்சிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது இப்படியா, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கும் சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் சாத்தான். ஒரு வாய்ப்புக்கு எதிர்பார்க்கிறான். ஐசக் பிரதர் எப்போ தூங்குவாரு? அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தூங்குகிறவர்களை கண்டு அவன் மேற்கொள்ளுகிற ஒரு சூழலுக்குள்ளே நாம் நடத்தப்படாதபடி எப்பொழுது விழிச்சிருக்கிறோம். தூக்கம் வருதா? இந்த 5 குறித்து நான் பார்த்துருக்கான். 3ஆம் மாடியிலே அவன் அயர்ந்த நித்திரையுள்ளவனாய் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் காணப்பட்டான். நல்லவேளை அது தேவ சமுத்திரத்தினால அன்னைக்கு பவுல் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்து ஜீவனை மீண்டும் கொடுத்தார். இது எல்லா நேரம் சாத்தியமாக சொல்ல முடியாது. அதனால கன நித்திரைக்குள்ள நம்ம போயிடுவோம். பல நேரங்களில் அப்படி போயிடக்கூடாது. சொல்லுங்க, முதல் காரியம் என்னது? முட்டாளின் ஆலோசனைப்படி யுத்தத்துக்கு போகக்கூடாது. 2வது காரியம் என்னது? சோம்பேறிகளை யுத்தத்திற்கு ஒரு காலம் அழைத்து போகக்கூடாது. 3வது காரியம் வாசிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி, யுத்தத்திற்கான ஆலோசனைகள் இல்லாமல் நாம் யுத்தத்தை செய்வது நல்லதல்ல. வீடு கட்டுகிறவன் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். யுத்தத்துக்கு எத்தனை நாள் ஸ்டோரேஜ் வேணும், எத்தனை மாதிரியான ஆயுதங்கள் வேணும், எவ்வளோ கையிருப்பு இருக்குது, எத்தனை வீரர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க, எவ்வளோ நாள் அந்த யுத்தத்தை நம்மளால் தாங்க முடியும், அப்படி சொல்லி முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கணும். அந்த கால்குலேட்டிவ் மைண்ட் இல்லாமல் நம்ம யுத்தத்துக்கு போகிறது தற்கொலைக்கு சமானம். அவர்களுடைய படை வீரர்களை கணக்கிட்டு நாம் போகக்கூடாது. நம்முடைய பலத்தை தயாராக்கி கொண்டு போகணும். அவங்க ஒரு ஆளாக இருக்கலாம்,
இப்போ இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு யுத்தம் வச்சு முதல்ல தாவீது ராஜாவாக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசம் முழுவதும் அங்கே இருந்தாங்க. எவ்வளோ இருந்தாங்க? கணக்கு இல்லாமல் வீரர்கள் இருந்தாங்க, இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஒரே ஒரு கோலியாத்து வர்றான். எத்தனை கோலியாத்து? ஒரே ஒரு கோலியாத்து வர்றான். அந்த கோலியாத்து எத்தனை நாள் அவர்களோடு தவறான வார்த்தைகளினாலே இந்த தேசத்தை தூசித்து கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 40 நாள் அளவும் டெய்லி அவமானப்படுத்துகிறான். கோலியாத்தை பார்த்து இந்த இஸ்ரவேல் ராணுவ வீரர் என்ன செய்கிறாங்க? யுத்தத்துக்கு போக தயாரல்ல. அந்த மலை மேலே வந்து நின்று சொல்லுவானா, உங்களில் வீரன் எவனாவது இருக்கிறானா, ஆண்மகன் எவனாவது இருக்கிறானா, சொல்ல முடியாத தீமையான வார்த்தைகளினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பலமாய் அவன் நிர்பந்தமாய் வைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இவங்களால என்ன செய்யல, ஒரே ஒரு தானே இத்தனை பேர் போயிருக்கலாம்ல. ஏனென்றால் இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இல்லை. ஆண்டவருக்கு தெரியும். 40வது நாள் வந்தது. அவன் வாயிலே தேவனை நிந்திக்கிற வார்த்தையை தேவன் அனுமதித்தார். எப்ப அவர் பலன் கொள்வாரு? எப்ப அவர் யுத்தம் பண்ணுவாரு? தம்முடைய மகிமைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பும்போது கர்த்தர் எழும்புவார். அங்கே கோலியா தேவனை நிந்திக்க ஆரம்பித்தான். சாப்பாடு கொண்டு போன தாவீது சர்வவல்லோடைய மகிமை உடையவனாய் மாறி அங்க நினைச்சான், ஒரு மகா யுத்த வீரனாய் ஆயத்தமாகிறான். நீங்க எப்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பலப்படாம யுத்தத்துக்கு போகவே கூடாது. நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்துக்கு போக கூடாது. சவுல் சொல்றான், பல ஆலோசனை கொடுக்குறான். என்னது? இங்க பாரு, ராஜாவுடைய உடையை தரிச்சுக்கோ, பெரிய பலமான வாள் எடுத்துக்கோ, பெரிய கேடயத்தை வச்சுக்கோ, பெரிய கிரீடத்தை வச்சுக்கோ, நல்ல பாதுகாப்பான வஸ்திரத்தை தரிச்சுக்கோ. கோலியாத் ரொம்ப பெரியவன். ஆனால் இதைகள் எல்லாம் போட்டு நடந்து பார்க்குறான் தாவீது. அவைகள் அவனுக்கு செல்லாதபடினால், தாவீதுக்கு அது உடையதா இல்லாதபடினாலே, அது அவனுக்கு ஏற்புடையதா இல்லாதபடினாலே தாவீது என்ன செய்றாரு? அவைகள் எல்லாம் கலற்றி விட்டு ஒரே கருத்துறாரு, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். நான் மாம்ச பலத்தை நம்பவில்லை, மனுஷ ஆயுத பலத்தை நம்பவில்லை, தேவ சத்தத்தை நம்புகிறேன் என்று சொல்லி அவன் யுத்தத்துக்கு தாவீது போன போது அவன் வைத்திருந்தது வெறும் கவன்கல் மாத்திரம்தான். கவன்கல் என்றால் என்ன தெரியுமா? அவன் தேவனோடு இருந்தபோது தேவன் கற்றுக் கொடுத்த யுத்தத்துக்கான ஆயுதம். நீங்கள் மனுஷர் கொடுக்கிற ஆயுதத்தை நம்பி யுத்தத்துக்கு போயிடாதீங்க. 3வது காரியம் வாசிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது. 12ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வழியில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இந்த பொல்லாத காலம் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்முடைய தவறுகள் நிமித்தமாக, தப்பிதங்கள் நிமித்தமாக தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதை சுட்டி காட்டி உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு போகாமல் அதை உங்கள்கிட்ட எடுத்துப்பட மாட்டார். ஏன்னா திரும்ப நீங்கள் அந்த தவறு செஞ்சிடக்கூடாது இல்லையா? நீங்கள் அதை ஒருவேளை அதை நீங்கள் நினைக்கிறீங்க, தேவன் வந்து என் பாவங்களை முதுகுக்கு பின்னா இருந்து விட்டார், அது பாவம்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார். நாம் நினைச்சேன், அதனால தான் அடிக்கடி இந்த வசனத்தில் பார்க்குறோம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டி வர பண்ணினா உன் தேவனாய் கர்த்தர். மறந்துடாத, எங்கே இருந்த? எப்படி இருந்த? எகிப்தில் அடிமையாத்தான் இருந்த. இன்றைக்கு நம்மளை குறித்து ஆண்டு சொல்றாரு, நீ எங்க இருந்த? எகிப்தில் 400 வருஷம் அடிமையாக தான் இருந்த. அடிமையா இருந்த ஒன்னத்தான் இன்னைக்கு ராஜாவை மாத்தி இருக்கிறேன். நீ ராஜாவுடைய பரம்பரையில் பிறக்கல, ராஜாவோட பிள்ளையா இருந்தும் ஒன்னு நீ அடிமைத்தனத்துக்கு விட்டு கொடுத்ததுனால மேன்மை இழந்து போயிட்ட. இன்னைக்கு ஆயுக்கு முன்னாடி அந்த மேன்மை அவங்க இழந்தது காரணம் என்னன்னா, தேவன் நடத்தி வந்த விதங்களை அவர்கள் மறந்து போனார்கள். 3வது காரியம் என்ன தெரியுமா? நாம எப்பொழுதும் தேவன் செய்த அற்புதங்களை மறக்க கூடாது. சொல்லுங்க, 3வது காரியம், எப்பொழுதும் நாம் தேவன் செய்த அற்புதங்களை மறக்க கூடாது. கவனிங்க, தேவன் செய்கிற அற்புதங்களை மறந்துட்டோம்னாலே கன்ஃபார்ம் என்ன வந்துடும்? தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால தான் பவுல் சொல்றாரு, அப்பா என் பலவீனத்தில் இன்னும் பலனை தாங்கன்னு கேட்கல. நம்ம அப்படிதான் கேட்டுப்போம், நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பலன் கொடுங்க நீங்க கேட்டுப்போம். அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க அநேக நேரம் எப்படி இருக்கிறான்? நான் பலவீனமா இருக்கிறேன்ப்பா, கொஞ்சம் பலன் கொடுங்க. ஆனா வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்னது? என் பலவீனத்திலே உம்முடைய பலனை தாங்க. என்னுடைய பலவீனம் எப்பொழுது இருக்கும், ஆனா தேவ பலனை
எப்பயாவது வரணும்னா எப்பொழுதும் அதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ மூன்றாவது காரியம் என்னது நம்ம பார்த்தோம்? தேவன் செய்த அற்புதங்களை மறக்கக்கூடாது. வாசிங்க தொடர்ந்து. சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வணைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். ஆமா, நீங்க ஒரு சாலமோன் மூலம் ஒரு கதை சொல்லப்படுது ஊமையாக. சரிங்களா? ஒரு சிறு பட்டணம், அந்த பட்டணத்தில் யுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க? ஒரு பெரிய அதிபதி வர்றாங்க. வார்த்தை சொல்றேன், நாம பலவீனமானவங்க தான், ஆனால் பிசாசு உலகத்தில் பயங்கர பலவான. நீங்கள் பிசாசை மேற்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, உங்கள் பலத்தை நம்பாதீங்க. உங்கள் பலம் கொஞ்சம் பலம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலையாது இருந்தபடினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? ஐயா அப்பா கோலியாத்து பெரிய ஆள் ஆயிட்டான், நான் சின்ன ஆள் ஆயிட்டேன். நீ சின்ன ஆள் இருக்கிறனால தான் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ பெரிய ஆள் தான் ஆண்டவர் உன் கூட இருக்கவே மாட்டார். அப்ப இந்த சிறு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு பட்டணம் இல்ல, ஒரு பெரிய அதிபதி வர்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த யுத்தத்தை போல நம்ம பார்வைக்கு சின்னவங்க நினைக்கிறான், இல்லை அவங்க பிசாசுடைய ஆதிக்கத்தை உடையவங்களா இருக்கிறாங்க. அவங்கள மேற்கொள்றதுக்கு நம்ம மனுஷங்க ஆலோசனை போயிடவே கூடாது. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களை தோற்று போடுறதுக்கு காரணமே உலக அறிவுனால ஒரு காரியத்தை செய்யறதுனால தான். ஒன்னே ஒன்று தான், நமக்கு ஆயுதம் ஒன்று இருக்கு. என்ன ஆயுதம் சொல்லுங்க? முழங்கால் படிடுறது தான். நான் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு கையை உயர்த்தினேன், அப்பா நான் சரணாகதி அடைகிறேன், உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் நிர்கதியானவன், நான் நிர்பந்தமானவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பெரிய அதிபதியோட ஒரு யுத்தத்தை பார்க்குறோம். வாசிங்க. ஒரு பெரிய ராஜா வந்து அதை வணைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். இந்த கொத்தளங்கள்லாம் என்னன்னா, அதை முழுவதும் என்ன முற்றுகை போடுறது. அந்த ராஜா தப்பிக்கவே முடியாது, ஜெயிக்கிறதுல அப்புறம் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாதுன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும், கதை முடிஞ்சிச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பல யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பிசாசு என்ன செய்றான்? நம்ம யோபு நாட்களை பார்க்குறோம். கர்த்தர் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தார். இந்த வேலியை ஓப்பன் பண்ணிட்டா போதும், பிசாசு பலமா கிரியை ஆரம்பிச்சிடும். வேலியை ஓப்பன் பண்ண கூட என்ன செய்யணும்? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படியே ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கணும். வேலி அப்படி பலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு, 10 அடுக்கு பாதுகாப்பு, 12 பாதுகாப்பு. எந்த பாதுகாப்பு கிரீசியில்? ஏன்னா எந்த பாதுகாப்பு நம்ம பலப்படுத்தும் சொல்லுங்க? ஜட்பிரிவு வேணாம், இயேசுவின் பாதுகாப்பு வேணும். அல்லேலூயா. இங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை கொத்தளம் போட்டுட்டாங்க. வாசிங்க. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான், அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். என்ன யார் விடுவிச்சா? ஞானமுள்ள ஒரு ஏழை. முதல் காரியம் சொன்னேன், ஆகானுடைய அறிவை கேட்டு போனா அழிவுதான். ஞானமுள்ள ஒரு ஏழையின் வார்த்தை அந்த தேசத்தை அற்புதமாய் ஜெயமாக்க முடியுமானால், இன்றைக்கு 4வது காரியம், ஞானத்தை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்ப கர்த்தரை நம்புகிற இருதயம் நமக்குள்ள வரணும். அந்த ஞானமுள்ள அந்த ஏழையுடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்ற ஞானமுள்ள சொல்லியிருக்கலாம். அது ஏன் ஏழை சொன்னா, அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவனுக்குள் வெளியேறப்பட்ட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் மாம்ச பிரகாரமாக உலகத்தின் பார்வையிலே நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கப்படலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். யாரில் விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர்கள் பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? நம்மை பார்க்கக்கூடாது, நமக்குள்ள இருக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் நம் வாயின் வார்த்தைகள் ஞானம் உள்ளதாய் வெளிப்பட வேண்டும். நம்மளை ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு? ஐஸ்வர்யவனா இருக்குன்னு எதிர்பார்க்கல, ஞானம் உள்ளவனா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஞானம் இருந்து செஞ்சுங்க, எந்த யுத்தத்திலையும் நீங்கள் செய்ய உள்ளவர்களாய் மாற முடியும். ஆமென். வாசிங்க. அடுத்து 17 வசனம், 16 வசனம் வாசிங்க. 15. சரி வாசிங்க. அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான்,
ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகளை கேட்கப்படாமல் போனாலும் பெலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்துனதுங்க. பெலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். இன்னைக்கு நம்ம என்னதை நம்புறோம்? ஆயுதங்கள் நம்புறோம். AK-47 57 இதெல்லாம் வேண்டாம்பா. உன் பிரச்சனை என்ன? எது சாபம், எது தவறு, அதை சரி பண்ணு. நீ எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில் பெட்ரோல் இல்லைனா வண்டி ஓடுமா? நிறைய அந்த கேமரா எடுக்கும்போது லென்ஸை மூடிட்டு கேமரா எடுப்பாங்க. அது மாதிரி பேட்டரி இல்லாமல் கேமரா எடுப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஞானம் இல்லாமல் நீங்கள் யுத்தத்துக்கு போகிறதுனால அங்கே தோல்வி மட்டும் தான் சந்திக்க முடியும். நீங்கள் எவ்வளவு விதமான ஆயுதங்களை கொண்டு போனாலும் அந்த ஆயுதங்கள் உங்களுக்கு பயனற்றதாக இருக்கும். இன்றைக்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது யுத்த ஆயுதத்தை பார்க்கலாம். 12 வசனம் வாசிங்க. 17 மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஒரு முட்டாளுடைய வார்த்தையை ஜனங்க கேட்க மாட்டாங்க. கேட்கறது போல இருக்கலாம். அது அதிகாரத்துல, அது அவங்கள தண்டனைக்குரிய காரியத்தை நடத்தும் போது பயந்துட்டு வேணா கேட்கலாம். ஆனால் எந்த சத்தம் கேட்கப்படும் என்றால் ஞானியின் சத்தம் கேட்கப்படும். நீங்கள் ஞானியாய் மாற்றப்படும்படி தேவன் விரும்புகிறார். உங்கள் சத்தத்தை ஜனங்கள் கேட்கும்படி, உங்கள் குடும்பங்கள் கேட்கும்படி நீங்க என்ன செய்ய தெரியுமா? உங்க குடும்பத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? அதிகாரத்தில் கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க. நான் சொல்றதை கேளு அப்படி கவனிங்க. அடிச்சு வஞ்சு திட்டி உங்க அதிகாரத்தை செயல்படுத்தி உங்கள் குடும்பங்களிலே யுத்தம் செய்து நீங்கள் மேற்கொள்ள நினைக்கிறீங்க. இல்ல, ஞானமா மேற்கொள்ளுங்க. ஞானம் தான் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யுத்தத்தை சரி பண்ணும். அப்படி இல்லாம அந்த மூடனாகி அதிபதியை போல உங்க அதிகாரத்தை செயல்படுத்துறீங்க வச்சுங்க, எப்போ வரைக்கும் கேள்விப்படியும் தெரியுமா? அந்த வலி இருக்கிற வரைக்கும். வலி முடிஞ்ச பிறகு திரும்ப அதே தவறு செய்வாங்க. தம்முன்னு அடிக்கும் போது ஓன்னு கத்தி அழுவாங்க. இப்படி அடிச்சிட்டீங்களேன்னு நம்ம நினைப்ப திருந்திட்டாங்கன்னு. இல்லவே இல்லை, திரும்பவும் அந்த தவறு செய்யத்தான் செய்வாங்க. ஆக இரண்டாவது அந்த வசனம் சொல்லுது, ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள் கேட்கப்படுத்த வைக்கைகள். வாசிங்க 18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். யுத்த ஆயுதமான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆமென். நீங்க யுத்த ஆயுதங்களை வேணாம் சொல்லுங்க, ஞானம் போதும். ஞானம் மட்டும் கொடுங்கப்பா. எந்த யுத்தத்திலையும் என்னால் ஜெயிக்க முடியும்னா ஒன்னே ஒரு தான், ஞானம். ஒரே ஒரு பாவி உங்க கூட இருந்தானா எல்லாத்தையும் கெடுக்கணும். அதைத்தான் வேத சொல்லுது. எதை கெட்டு போகணும்? நறுமண தைலத்தை செத்தையி நாரி போக பண்ணும். அது எவ்வளோ நறுமணமாக இருக்கலாம், ஆனால் செத்தையை விழுந்துச்சுன்னா நாத்தமாயிரு. பாவியான ஒன்றை முதல் சொன்னல, சாபத்தினாதே முட்டாளையும் அறிவாளி உலக அறிவாளியும் கூட வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் கெடுத்துருவோம். இன்னைக்கு 4 காரியம் பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானபடி மீண்டும் தொடருவோம். இல்லையா? ஏன்னா ஆகிப்பட்டதுக்குள்ளே இன்னும் போகலை. இப்போ தான் மேலே சாப்டர் யுத்தத்துக்கான ஆலோசனைகள் 4 காரியம் பார்த்துருக்கோம். முதல் ஆலோசனை என்னது? உலக அறிவாளியை கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவன் ஆலோசனை கேட்கக்கூடாது. 2வது காரியம் என்னது? அது சோம்பேறி கூட இருக்கவே கூடாது, கூட்டிகிட்டு போகக்கூடாது. 3வது காரியம், அவர் செய்த அற்புதங்களை ஒருபோது மறக்கக்கூடாது. 4வது காரியம், எந்த ஆயுதத்தை விட ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தயாராகணும். 4 காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த வாரம் இதனுடைய பயணங்கள் தொடரும்.